இங்க ஒரு ஹோட்டல்ல 56 பேர் காவு வாங்கின ரூம் ஒண்ணு இருக்கு. அந்த ரூம்ல யாருமே தங்க மாட்டாங்க. அப்படி மீறி தங்கனா அவங்க உயிரோட வெளியில வர மாட்டாங்க. அப்படி இருக்க அந்த ரூம் தான் வேணும்னு சொல்லி ஒருத்த வந்திருக்கான். ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜர் அந்த ரூம்ல தங்க வேணாம்னு சொல்லி அவனை வார்ன் பண்றாரு. அப்பயுமே இவன் அவர் சொல்றதை எதையுமே கேட்காம எனக்கு அந்த ரூம் தான் வேணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஏன் இவன் இப்படி சொல்றானா, இவன் ஒரு ரைட்டரா இருக்கதால இந்த மாதிரியான ரூம்கெல்லாம் தேடி போய் அதை பத்தி ஒரு புக் ஒன்னு எழுதிட்டு இருக்கான். ஒரு நாள் இவனுக்கு அந்த ஹோட்டல்ல இருக்க ரூம்ல தங்க வேணாம்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு ஒன்னு வருது. அதை பார்த்ததுமே அதையே இவனோட சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஆனா இவன் இந்த ரூம்குள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே இங்க நடக்கிறது எல்லாமே இவனுக்கு புதுசாவே இருக்கு. அப்போ இவனே எதிர்பார்க்காத மாதிரி அங்க இருக்க ரேடியோ ஒன்னு ஆன் ஆகுது. பின்னாடியே விண்டோட ஷட்டர் இவன் கையிலே விழுந்து ரத்த காயமாயிடுது. எல்லாமே இப்போ இவனை பயமுறுத்துற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது உண்மையாவே ரொம்ப மோசமான ரூம்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி இந்த ரூம்ல நான் காலி பண்ணிக்கிறேன்னு அவன் கெஞ்சுறான். ஆனா அந்த போன்ல பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. அப்பதான் இவனோட ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே இவன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அப்புறம் தான் தெரியுது அவனுமே இவனோட உருவத்துல இருக்கிற மாதிரி இவனுக்கு இல்யூஷனா இருக்கு. கடைசியில இவனுமே இப்போ அந்த ரூம்குள்ள ஒரு ஆவியா சுத்திட்டு இருக்கான்.